சத்யசாய் யுகம் தனது நேயர்களை மீண்டும் ஒருமுறை கால எந்திரத்தில் அழைத்துச் செல்ல இருக்கிறது. இளம் சாய் கிருஷ்ணர் தனது இனிய பக்தர்களோடு அளவலாவிய 1956ஆம் ஆண்டின் அந்த நாளும் வந்திடாதோ என்று நம்மை ஏங்கச் செய்யும் சில அனுபவங்கள். உலக பிரபலம் பெற்ற கல்வி நிறுவனமாகிய சென்னை ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொடங்கப்படும் காலத்தில் அதன் தூணாக திகழும் அளவு உழைத்த திரு நடராஜன் IAS மற்றும் அவரது துணைவியார் திருமதி பர்வதம் அவர்களின் சுவாமியுடனான திவ்ய அனுபவங்களை திருமதி பர்வதம் அவர்களின் வாயிலாக கேட்டு ஆனந்திக்க இருக்கிறோம். பக்தர்கள் நாம் மறந்தாலும் பரந்தாம சாயி ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை என்ற பேருண்மைக்கு எடுத்துக்காட்டாக பல சம்பவங்களை விவரித்து படிப்பினை தரும் மூத்த சாயி பக்தை திருமதி பர்வதம் நடராஜன் இதோ. என் பேர் பர்வதம். எனக்கு 88 வயசாகுது. என்னுடைய கணவர் நடராஜன் IAS. எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. எல்லாரும் சாமியை பற்றி நிறைய கதையெல்லாம் சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதை மாதிரி இருந்தது. அவ்வளோ ரொம்ப நம்பிக்கை இல்லை. பாபா அந்த யூனிட்டுக்கு ஓடி ஓடி வந்துவிடுவார். எப்போ வருவார்னே சொல்ல முடியாது. எப்போவும் நாங்கள் தயாராக இருப்போம். எந்த நிமிஷம் வேணாலும் வருவார். சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமான டைம் அது. அப்புறம் விவேர் டவுன் அப்படியே பாதார விந்தங்களில் எங்களுக்கு சரண் தான் அப்படியே. ஸோ எனக்கு சுவாமிக்கு எப்படி நம்ம அந்த ரூமில் தனியாக பரமாறுறதுன்னு ஒரு தயக்கம். பட் நான் இப்படி நினச்ச உடனே ராஜாராம் நீ வா சாப்பிடும்போது என் கூட உட்காரு அப்படின்னாரு. சுவாமி இப்போ நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நீ அப்புறம் என்னை அங்கே கூட பார்க்க முடியாது, அவ்வளோ தூரத்துலேருந்து கூட என்னை பார்க்க முடியாது அப்படின்னாரு. இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கும்போது மதுரைக்கே வந்தார். மதுரைக்கு வரும்போது போய் கூட்டின்னு வந்தோம். ரொம்ப அப்பவும் தான் ரொம்ப அது வெரி க்ளோஸ் அண்ட் நைஸ். எனக்கு தெரியும் நீ நான் அமெரிக்காவில்தான் வந்திருக்கேன், சுவாமி என்கிட்ட பேசவே இல்லையே சொல்லுவே இல்லையா, அதுக்கு தான் கேட்டேன். ஓம் ஸ்ரீ சாயிராம். சத்யசாயி யுகம் நேயர்களுக்கு வணக்கம்.